ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரகடிக்கு ஆசை பார்க்க போகிற சரகடிக்கு ஆசையில் நம்ம முத்து இருக்காரு. ஒவ்வொன்றா புட்டு வைக்கிறாரு. இவர் மலேசியா பக்கமே போனதில்ல. இவர் இங்கே தான் இருந்திருக்காரு. கறிக்கடை வச்சிருக்காரு. அதுவும் இல்லை, பரச அங்கிளோட சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா புட்டு வச்சவர். இவர் இதுவரையும் ஃபாரினே போனதில்லை. அது மட்டும் இல்லைங்க, 25 வருஷமாக கறிக்கடை மட்டும்தான் வச்சிருக்காரு. இவரோட உண்மையான பேர் என்ன தெரியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் வந்துட்டு வசீகரான்னு சொல்ல, வசீகரா இல்லை தப்பா தம்பி, இவர் ருக்கு 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 அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்டா, நீ ஒரு மக்குங்கிறாரு. அடப்பாவி, எதுக்குடாப்பா இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டா, ருக்குமணியா அப்படின்றாரு. ருக்குமணின்னு எப்படா வைப்பாங்க, அவர் பேரு பிரவுன் மணிப்பா அப்படிங்கிறாங்க. கடைசியில பார்த்தா பெரிய ஷாக் ஆயிடுச்சாமா. நீங்க இவ்வளவும் சொல்ல ரோஹிணி ஒரு பக்கம் திரும்பியே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ பேசுவியா இல்லையான்னு சொல்லிட்டு அவரை மிரட்டி அவரு உண்மையெல்லாம் சொல்ல வச்சிட்டாங்க. இது மாதிரி நான் தான் இல்லை, உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டாருங்க. நான் வந்து நடிக்க தான் வந்தேன். ஆரம்பத்தில் என்னை ஏமாத்துறாங்க. அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் இதுவரையும் நடிச்சதுக்கு பணம்லாம் வாங்கலை. ஏன்னா இந்த பொண்ணோட லைஃப்ல நல்லா இருக்கட்டும்னு நான் நடித்தேன். அவங்களுக்கு அப்பா இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் என்ன விஷயம் ஏதுன்னெலாம் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி போட்டு புட்டு வச்சிட்டாரு. ஐயோ, ஒன்றா ரெண்டா, நம்ம முன்னாடி செய்கிறது பின்னாடி விளையும்பாங்க, நல்லா விளைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியான ஒரு ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குங்க. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சோன்னா அமைதியாக இருக்க, இதெல்லாம் உண்மையானு சொல்லி கேட்க, டே மக்கு இன்னும்மாடா நீ நம்பிட்டு இருக்க, இவ்வளவும் உண்மையாக இருக்கனால தான் அவங்க சைலண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க சாரி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. போலீஸில் பிடிச்சி கொடுங்க சார் அப்படிங்கிறாரு நம்ம மனோஜ் தம்பி. அப்போனா உன் பொண்டாட்டியை தான் பிடிச்சி கொடுக்கணுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் விஜயாவோட ஆக்ஷனை பார்க்கணுமே, சும்மா லெஃப்ட்டு ரைட்டு சும்மா வாங்கு வேற லெவலில் வாங்கிட்டாங்க. இப்போதான் போட்டு விடலாமா, இப்போ போட்டு விடலன்னா எப்படி, மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர், காப்பாத்துங்க கர்த்தர். இந்த பாட்டை இப்போ தான் போட்டு விடணும்ப்பா. அதுக்கப்புறம் ஆந்த கண்ணு அத்தை மாட்டிக்கிட்ட நீ செத்த, அந்த ரேஞ்சுக்கு ஆயிடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.